ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 154 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.04% நெகட்டிவ்ல 14,696ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ டாடா மோட்டார்ஸ், டைட்டான், மாருதி, பவர் கிரிட் அண்ட் சிப்லா. அண்ட் அதுவே நிஃப்டி 50யோட டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் பிபிசிஎல். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 419 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.28% நெகட்டிவ்ல 32,452ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், எஸ்பிஐ அண்ட் ஃபெடரல் பேங்க். அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டியோட டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அண்ட் இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபர் லிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்க டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட அப்டேட்டை பார்த்துடலாம். அதாவது நம்மளோட நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம், ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அது நம்ம மார்க்கெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மெயினாக குளோபல் மார்க்கெட்ஸ்னு பார்க்குறப்போ இன்ஃப்ளேஷன் காரணமாக கொஞ்சம் செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸோட வீக்னஸ்க்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா தைவானோட அப்டேட். அதாவது தைவானில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் கொரோனா வைரஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதனால் அவங்களோட கவர்மெண்ட் லெவல் 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால தைவானோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% ஃபால் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா அங்கிருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி ஸ்டில் 4% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அப்படியே எக்ஸ்ஜெக்ஸ் நிஃப்டியும் வீக்காக தான் இருந்தது. அண்ட் அதனால் நம்மளோட மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பனாக இருந்தாலும் அங்கிருந்து ஓரளவுக்கு ஃபால் ஆகி அண்ட் ஈவினிங் இன்னும் நல்லா ஃபால் ஆகி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை ட்ராய் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டேட்டா வோடஃபோன் ஐடியாவுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதாவது வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபருக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கிட்டத்தட்ட 15 மந்த்ஸுக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த வோடஃபோன் ஐடியா ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ இந்த பிப்ரவரியில் நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணதுன்றது ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தது. அதாவது ஓவரால் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஜியோ கிட்டத்தட்ட 42 லேக் யூசர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 லேக் யூசர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா 6.5 லேக் யூசர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால டோட்டல் சப்ஸ்கிரைபர் பேஸ்ன்னு பார்க்குறப்போ ரிலையன்ஸ் ஜியோ கிட்டத்தட்ட 41.5 crore சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பாரதி ஏர்டெல் கிட்டத்தட்ட 34.8 crore சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுவே வோடஃபோன் ஐடியா கிட்டத்தட்ட 28 crore சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அண்ட் அதே போல் பாரதி ஏர்டெலும் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவே ரியாக்ட் இருந்தது. ஏன்னா எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவோட சப்ஸ்கிரைபர்ஸை இவங்க ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்ரி மந்த் இவங்க நெட் சப்ஸ்கிரைபர் அடிஷனை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வோடஃபோன் ஐடியா சப்ஸ்கிரைபர் லூஸ் பண்ணுறப்பெல்லாம் இவங்களுக்கு அது பாசிட்டிவான அப்டேட்டாக இருந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் டேட்டா படி பார்க்குறப்போ ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல் நெட் அடிஷன் பண்ணியிருந்தாலும் வோடஃபோன் ஐடியாவும் நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு அப்டேட்னால அவங்களோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா COVID-19 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேரிசிட்னிப்ன்ற ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் செல் பண்ணுறதுக்கு எலி லில்லின்ற கம்பெனி கிட்ட நான் எக்ஸ்க்ளூசிவ் வாலண்டரி லைசன்சிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேரிசிட்னிப்ன்ற ட்ரக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அண்ட் அதே போல் இந்த எலி லில்லியோட லைசன்சிங் அக்ரிமெண்ட் பற்றியும் பேசியிருந்தோம். அதாவது இந்த பேரிசிட்னிப்ன்ற ட்ரக்கை கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த பேரிசிட்னிப் ட்ரக்கை ரெம்டெசிவிரோட கம்பைன் பண்ணி கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது முக்கியமாக எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக தேவைப்படுதோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த ட்ரக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த எலி லில்லி கம்பெனி ஆல்ரெடி இந்த பேரிசிட்னிப்ன்ற ட்ரக்கை லூபின், சிப்லான், சன்ஃபார்மா கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறதுக்கு வாலண்டரி லைசன்சிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் அப்படியே இன்னும் சில ஃபார்மா கம்பெனிஸோடவும் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரிஸோட இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரி பார்த்தீங்கன்னா கேடிலா ஹெல்த் கேர் போலவே கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ்ல இருந்து வேக்சின் வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து கோட்ரேஜ் கன்சியூமர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம்.
ஆக்சுவலாக இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 24 to 25% வந்து ரைஸ் ஆயிருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 22%ல க்ளோஸ் ஆயிருக்கு. பொதுவாக எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வோலட்டிலிட்டி இருக்காது, அதாவது ரொம்பவும் ரைஸ் ஆகாது ரொம்பவும் கம்மியாகாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் டேல ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 25% ரைஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக இது ஒரு ரேர் சினாரியோ. அண்ட் இந்த அளவுக்கு ரைஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஸோ அந்த காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்று வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 27% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் கிட்டத்தட்ட 59% ரைஸ் ஆயிருந்தது. ஸோ Q4 எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஷேர் பிரைஸ் ரேஸ் ஆனதுக்கு அவங்களோட எர்னிங்ஸ் மட்டுமே காரணம் இல்லை. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் வந்து புது எம்டி அண்ட் சிஇஓவா சுதீர் சீதாபதியை October 18th எஃபெக்டிவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவரை வந்து புது சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஈவன் அப்பாயிண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா October 18th தான், அதாவது கிட்டத்தட்ட 5 to 6 months அப்புறமா தான் எஃபெக்டிவா அவர் வரப்போறாரு. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கே ஏன் வந்து ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 25% ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து அவரோட வளர்ப்பு, அதாவது அவரோட ட்ராக் ரெக்கார்டு. ஸோ அப்படி அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அதில் இவருக்கு கிட்டத்தட்ட 22 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அதில் இருந்தப்போ அவரோட லாஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் பிஸ்னஸோட ஹெட்டாக இருந்தார். அண்ட் ஈவன் டிட்டர்ஜென்ட் பிஸ்னஸ்லையும் வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் டீமோட ஒரு பார்ட்டாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட்ஸுமே அவரோட ஓவர் சைட்லையும் அண்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின்னாலையும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் கிட்டத்தட்ட $5 billion வர்த்துள்ள மர்ஜரான GSK கன்சியூமர் ஹெல்த் கேரை ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட மர்ஜ் பண்ணதும் இவரோட தலைமையில தான் சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பெடிகிரியோட சக்ஸஸும் வந்து இவரோட கீ கான்ட்ரிபியூஷனாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த சிஇஓ மட்டும் இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ன்றது சிஇஓஸ்க்கு எல்லாமே ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட லார்ஜ் சைஸ் அண்ட் ரீச்னால அவங்களோட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் அண்ட் லீடர்ஷிப் எல்லாத்தையும் வந்து நிறைய சிஇஓஸை ட்ரெயின் பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் HUL வந்து சிஇஓஸை ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் இந்த சுதீர் சீதாபதியும் பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினாரு. அண்ட் அந்த புக்கு பேரே பார்த்தீங்கன்னா தி சிஇஓ ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படி ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் இப்போ இந்த கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ்லையும் காட்டுவாருன்றதுனால தான் இதோட ஷேர் பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த சுதீர் சீதாபதி அப்பாயிண்ட் பண்ணதுனால நிறைய புரோக்கரேஜஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ரீரேட் பண்ணி டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து கல்பத்தாரு பவர் டிரான்ஸ்மிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருந்தது. அதாவது Q4 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் கிட்டத்தட்ட 16% க்ரோ இருந்தது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1385% க்ரோ இருந்தது. அதாவது போன வருஷத்தோட Q4ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 13 crores இருந்தது. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 187 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அண்ட் ஈவன் கம்யூனிட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் மார்ஜினை டபுள் டிஜிட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களோட காஸ்ட்டை கம்மி பண்ணி எங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை நல்லாவே மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் 2022 ஆர்டர்ஸும் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியலோட ஆர்டர்ஸ் போலவே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 16,000 crores கிட்ட ஆர்டர்ஸ் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எங்களோட அசட்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணுவோம். அண்ட் அப்படி மானிட்டைஸ் பண்ணி எங்களோட நெட் டெப்டை 0 ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக எங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அதாவது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 43.5% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் கிட்டத்தட்ட 81.1% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து Q4ல என்டையர் கண்ட்ரி லெவலில், அதாவது ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் நல்ல டிமாண்ட் இருந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுன்றது ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் ஸ்டில் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணி ப்ராஃபிட்டில் அதோட இம்பாக்டை நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 14.5 rupees per equity ஷேர்னு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வந்து ரம்ஜான் காரணமாக மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஸோ நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் ரம்ஜான் கொண்டாடும் அனைவருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 1260 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 704 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃப்ரைடே கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 14,610ல் பார்க்குறேன். அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,790ல் பார்க்குறேன். அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 32,060ல் பார்க்குறேன்.
அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 32,910ல பார்க்குறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்னு பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 14,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து 14,500லேருந்து 15,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.